டே 1 என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம். 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, அதுக்கப்புறம் கேரட்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரக பொடியும் அது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வாட்டரை கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி திக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி நம்ம மில்க் ப்ரெட்டோ இல்லைனா நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு சைடு இந்த மாதிரி தடவிட்டு இதை ஒரு தோசை தவாவில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட, அதாவது ஸ்மெல் வராத ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீ இருந்ததுன்னா கீயில் கூட ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். 2 சைடும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சைடு, அதாவது நம்ம ஃபில் பண்ணாத சைடு இருக்கு இல்லையா, அதில் சீஸை ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப்பும் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே பன்னீர் வைக்கலாம். ஆப்ஷனல் தான். அது இல்லை அப்படின்னா இன்னொரு ப்ரெட்டை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சு அனுப்பலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சீரக பொடி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடலை மாவு சில குழந்தைங்களுக்கு ஸ்டமக் அப்செட் பண்ணும். ஸோ அதனால் சீரக பொடி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மந்த்லி 1 நல்லா இருக்கும். டே 2 என்ன பண்ண அப்படின்னு பார்க்கலாம். வேக வச்ச வெள்ளை மூக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கேப்சிகம், அது கூட வெங்காயம், அதுக்கப்புறம் கிரேட்டட் கேரட் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கிரேட்டட் சீஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் நம்ம பீட்ரூட் கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக இதில் சாட் மசாலாவும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பேட்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 பால்ஸ் எடுத்து அதை கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அப்பளம் சைஸுக்கு உருட்டிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கும் மேலே ஆயில் விட்டு கோதுமை பவுடரை கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னொரு சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 2யும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லா பெருசாக தேய்க்க முடியும். இப்போ சப்பாத்தி இந்த மாதிரி 2 லேயரான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஆயில் விட்டு தோசை தவாவில் எப்பவும் சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது தான். இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 அட்டாச் பண்ணியிருக்கிறதால ஒன்று ஈஸியாக நம்மளால் பீல் பண்ண முடியும். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சென்னா ஸ்டஃபிங்ஸ், அதை நம்ம உள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு இது ஒட்டுறதுக்காக கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் தடவிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம தோசை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். சைடு ஹீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிற சீஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அப்போ பார்த்தா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு விதமான ஸ்டஃபிங் பிஸ்ஸா அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சென்னாலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது டே 2க்கு இந்த மாதிரி பேக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கே கூட யூஸ் பண்ணலாம், சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல். ஸோ நம்மளோட டே 2 லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஸ்ட்ராபெரியும் வச்சுருக்கேன். இப்போ டே 3 என்னென்னு பார்க்கலாம். டே 3 டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிரில் தான் செய்ய போகிறேன். முன்னாலே நைட்டு ஊற வச்சு இருந்தேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பேட்டரோட கேரட்டு, கேப்சிகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். கிட்ஸுக்கு கொடுக்குறதுன்றதால பச்சை மிளகாவை ரொம்ப காரம் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகமும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தோசை தவாவில் அடை மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதால பொட்டுக்கடலை, வெங்காயம் ஒரே ஒரு சின்ன பீஸு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் இது சேர்த்து நான் புளி கூட சேர்த்துருக்கேன். எப்போவுமே டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது புளி கொஞ்சம் சேர்த்து தேங்காய் சட்னி அரைக்கிறது பெஸ்ட்டு. எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பேட்டரை ஒரு சைடு ஊற்றுனதுக்கப்புறமா மேலே வெள்ளை எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டே 3யோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பச்சை
பயிரில் செஞ்ச தோசை தான் வந்து ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம். தேங்காய் சட்னியை ஒரு தனியாக வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட டே 3 டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டே 3 டிஃபன் பாக்ஸோட ஃப்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு வந்து வச்சுருக்கேன். தனியாக ஒரு பாக்ஸில் கொடுக்கறது பெஸ்ட்டு. ஸோ டே 4 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டே 4 வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு 4லேருந்து 6 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெல்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப வாட்டரியாக வந்து பட்டரை மெல்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி பட்டரை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட்டு, அதுக்கப்புறமா ஒரிக்னோ கொஞ்சம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் இதெல்லாம் நல்லா வந்து லம்ஸ் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ப்ரெட் வந்து ப்ரௌன் ப்ரெட் ஆர் ஒயிட் ப்ரெட்டு ஏதாவது வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம். எட்ஜஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி வந்து மடிக்கும்போது ஒட்டாது. ஸோ அதனால் இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து பூரி ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சும் வந்து அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா சின்ன ப்ரெட்டாக இருக்கிறதுல நான் கையிலேயே அழுத்திட்டேன். இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்லிக் வித் பட்டர் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிரேட்டட் சீஸ் வந்து வச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணுவோம். கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி வந்து நம்ம மடிப்போமோ அந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து இப்போது பட்டர் வச்சு தோசை தவாவில் வந்து 2 சைடும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நம்மளோட சூப்பரான கார்லிக் சீஸி ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து கொடுத்தாலும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு கார்லிக் ப்ரெட் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சீஸியாக இருந்தால் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கார்லிக்கு, பட்டர், சீஸ் எல்லாமே வந்து கிட்ஸுக்கு வந்து ஹெல்தி தான். ஸோ வீக்லி 1 டைம் வந்து கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. பீஸ் வெர்மிசிலி புலாவ் தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே தவாலேயே பிரியாணி மாதிரி தம் போட்டுடலாம். அது ரொம்ப ஈஸி. ஸோ ஆயில் விட்டு அதில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கேரட்டு, ஆனியனு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு, டர்மரிக்கு, ஜிஞ்சரு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து போட்டு வதக்கிட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக்கும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அது சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா எதாக இருந்தாலும் சேர்த்துட்டு, வெர்மிசெல்லி வந்து அந்த காய் நல்லா வெந்திருக்கு இல்லையா, அது கூடவே வந்து 3 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சூட்டோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கப்பு வாட்டர் மட்டும்தான் வந்து நான் இப்போது சேர்த்துருக்கேன். இதை வந்து எப்படின்னா நம்ம பிரியாணி தம் போடுற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸோடவே வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 கப் எடுக்கணும்னா 3 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு தம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ டே 5 டிஃபன் பாக்ஸும் ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.